ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இந்த வீடியோவும் எப்படி நம்ம ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படி தான் இருக்க போது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் மட்டும் தான் நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த வீடியோவில் ஃபைவரை பயன்படுத்தி எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபைவரை ஏன் ட்ராப் பண்ணிங்க, ஃபைவரில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், ஃபைவரில் மறுபடியும் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் வந்து நான் நிறைய வீடியோ பண்ணியிருந்தேன். ஃபைவரில் எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம், எந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத எல்லாமே நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஃபைவரை வந்து ட்ராப் பண்ணல. ஸோ உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் வந்து நான் நிறைய வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ நான் பண்ண வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, எந்த ஒரு கமெண்ட்ஸும் இல்லை, எந்த ஒரு டவுட்ஸுமே வந்து யாருமே வந்து கமெண்ட் பண்ணலை. அதனால வந்து உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது என்னோட தாட்டாக இருந்தது. ப்ளஸ் இங்கே காம்படிஷன் ரொம்பவே ஹை. ஸோ நம்ம என்ன தான் கீவேர்ட்லாம் கொடுத்து ஒரு சர்வீஸ் ஆப்டிமைஸ் பண்ணி இதில் வந்து ரன் பண்ணாலும் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லெவல் ப்ரோ சேலருக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா லெவல் சேலருக்கு வந்து நிறையா சேல்ஸ் எடுத்துருக்கும், நம்மக்கிட்ட வந்து யாரும் அந்தளவு பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ராப்பாக இருக்குது இங்கே ஃபைவரில். அதனால தான் ஃபைவரில் கொஞ்ச நாள் நான் வீடியோ மேக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஃபைவரில் வந்து ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் எந்த மாதிரி லோ சர்வீஸ்க்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் போயிட்டுருக்கு, காம்படிஷன் வந்து எது கம்மியாக இருக்குது அப்படின்றத ஒரு ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ நான் சொல்ல போகிற இந்த சர்வீஸுக்கு உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப லோ, ஆனால் அதே சமயம் ப்ராஃபிட் ரொம்ப ஹை. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நான் எந்த மாதிரியான மெத்தட் சொல்கிறேன் அப்படின்றத அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ணவும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃபைவரில் எந்த மாதிரியான கிக்ஸ் வந்து அதிகமாக சேல் எடுக்குது அப்படின்ற ஒரு ஷெடியூல் வச்சுருக்கேன். ஸோ இதை தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப லோவான ஒரு காம்படிஷன் உள்ள ஒரு கிக்ஸை வந்து காட்டுறேன், ஒரு சர்வீஸை காட்டுறேன். அதே சர்வீஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஸோ அது என்ன சர்வீஸ் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபைவர் என்டர் ஆனோடனே இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் ஆல்பம் கவர் டிசைன் அப்படின்றத கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேரெக்டாக சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா கிராஃபிக் அண்ட் டிசைன் அப்படின்றதுல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜிங் அண்ட் லேபிள்ஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து ஆல்பம் கவர் டிசைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இது எல்லாமே ஆல்பம் கவர் கிரியேட் பண்ணுற சர்வீஸ். ஸோ இந்த ஆல்பம் கவர் டிசைன் வந்து ரொம்பவே கம்மியான காம்படிஷன் இருக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டும் இது மூலிமா நீங்கள் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆல்பம் கவர் டிசைன்ஸ் வந்து நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த ஆல்பம் கவர் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸுமே தேவையில்லை. உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பர்டிகுலராக இந்த சர்வீஸ்க்கு உங்களுக்கு அடிஷ்னலாக எந்த ஒரு ஸ்கில்ஸுமே தேவையில்லை. ஸோ இந்த சர்வீஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபைவரில், நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கிக் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் வந்து இதில் மணி மேக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நான் ஏன் சீக்கிரமாக ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்க சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ டோட்டலாக உங்களுக்கு 386 கிக்ஸ் தான் இங்கே இருக்கிறப்ப நீங்கள் வந்து இப்போ ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நல்ல க்ரோத் ஆகும். ஸோ டோட்டலாக அந்த கிக்ஸில் வந்து 386 கிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு நல்ல கீவேர்டு கொடுத்து நல்ல ஒரு டேக் செட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஃபைவர் வந்து உங்களுக்கு கம்மியான காம்படிஷன் இருக்கப்ப அந்த சர்வீஸை வந்து ஈஸியாக வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ அதிகமான காம்படிஷன் உள்ள சர்வீஸில் நீங்கள் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு 4000 5000 அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த சர்வீஸை. ஸோ நீங்கள் இன்னமும் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த 5000 பின்னாடி தான் வந்து கிரியேட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் சேல் எடுக்க தான் உங்களுக்கு அது முன்னாடி கொண்டு வராங்களே தவிர நீங்களாம் வந்து முன்னாடி கொண்டு வர முடியவே முடியாது. ஸோ அதனால் ஃபைவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சர்வீஸை வந்து முன்னாடி கொண்டு வரதுக்கு இவங்க ப்ரோ மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. இந்த ப்ரோ மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களோட கிக்ஸை வந்து நீங்கள் முன்னாடி கொண்டு வரலாம். எவ்வளோ பெரிய காம்படிஷனான சர்வீஸில் நீங்கள் ஒரு கிக்ஸ் ஆரம்பித்தாலும் அந்த ப்ரோ மெம்பர்ஷிப் இருக்கனால உங்களோட சர்வீஸ் வந்து ஃபைவர் வந்து முன்னாடி கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ அந்த ப்ரோ மெம்பர்ஷிப்புக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம செலவு பண்ணணும். ஸோ நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் தான் வந்து ப்ரோ மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. நம்ம எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்படி நமக்கு லீடு கிடைக்கிறது, நமக்கு எப்படி சேல் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபைவரில் ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். குவாரா வந்து ஃபைவருக்கு ரொம்ப ரிலேட்டட்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் எந்த சர்வீஸை கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பம் கவர் டிசைன் அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணாலும் அதில் உங்களுக்கு குவாராவோட ரிசல்ட் ஒன்று வரும், கண்டிப்பாக வரும். அந்த வரக்கூடிய ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு கிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபைவரோடது இருக்கும். ஸோ குவாரா வந்து இருக்கிறதுல ரொம்ப வந்து மில்லியன் கணக்கில் வந்து அங்கே விசிட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் அவங்க கேட்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு இங்கே ஃபைவரில் நிறைய சேல் கிடைக்கும். அந்த சேல் வச்சு உங்களுக்கு ரேட்டிங்கும் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த ரேட்டிங்லாம் வச்சு ஃபைவரில் உங்களுக்கு லெவல் கொடுப்பாங்க. அந்த லெவல் மூலமா நீங்கள் உங்களோட கிக்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கிக்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் சர்வீஸ் இருக்குது. அதனால தான் ஃபைவரில் புது சர்வீஸுக்கு இந்த மாதிரி லோ காம்படிஷனில் நிறையா சம்பாதிக்கிற மாதிரி எதாவது கிக்ஸ் இருந்தால் வீடியோ பண்ணோம் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட மோட்டோவாக இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து நான் பண்ணக்கூடிய அந்த ஃபைவர் வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைவரில் நான் ஒரு 4 மந்த் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஆர்டர் கிடைக்கல. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த காம்படிஷன் தான். ஸோ காம்படிஷன் அதிகமாக உள்ள சர்வீஸில் நம்ம இந்த மாதிரி கிக்ஸ் ஆரம்பித்தாலும் நமக்கு சேல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி உங்களுக்கு சேல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கணும், அப்படி இல்லைனா சோஷியல் மீடியாவை தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ இதெல்லாம் தவிர்த்து நம்ம அடிஷ்னலாக வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆல்பம் கவர் டிசைன் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த மாதிரிலாம் இவங்க சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி பேனர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன டைட்டில் செட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நமக்கு அடிஷ்னலாக வந்து நமக்கு ரேங்கிங் கொண்டு வரது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு சர்வீஸ் எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த சர்வீஸ் வந்து பார்த்துக்கோங்க, 4.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கு 1000+ மேலே வந்து சேல் போயிட்டுருக்கு, ஆனால் லெவல் 1 தான் இருக்காரு. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக லீட் எடுக்கலாம். ஸோ ஃபைவரில் உங்களுக்கு 30 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து லெவல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த 30 டேஸ்க்குள்ளே வந்து இவருக்கு 1000+ மேலே சேல் போயிட்டு இருக்கு. இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணி அது 30 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து அது ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு லெவல் கொடுப்பாங்க, அடுத்தடுத்த லெவல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த 1 மந்த்துக்குள்ளே இங்கே பார்த்துக்கோங்க 1000+ மேலே சேல் போயிருக்கு. நீங்கள் அந்த 30 டேஸ்க்குள்ளே எவ்வளோதான் வந்து சேல் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, அடுத்த லெவல் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துக்கோங்க. 30 டேஸ்க்குள்ளேயே வந்து 1000+ மேலே ஒரு சேல் எடுத்திருக்காரு. ஸோ எந்தெந்த மாதிரி பிளான்லாம் வச்சிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கே வந்து 700 வச்சிருக்காரு. ஸோ சிங்கிளாக ஒரு பண்ணி கொடுத்தாலும் 700 வந்து சார்ஜ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் அப்படின்ற 3 பிளான் வேரியேஷன் வச்சிருக்காரு. இல்லைனா நான் ஸ்ட்ரைட்டாக மெத்தட் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா இது வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிக்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸைட்டாக என்ன டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறாரு, நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி சிம்பிளாக வந்து டைட்டில் கொடுத்துருக்காரு. அதனால தான் வந்து ஐ கேச்சிங்காக இருக்குது. இந்த டைட்டில் வந்து ஐ கேச்சிங்காகவும் ரேங்கிங்க்கு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதில் வந்து ஆல்பம் கவர் அப்படின்ற அந்த கீவேர்ட் இருக்கனால ஈஸியாக வந்து ரேங்கிங் ஆகும். பீப்புள் வந்து சர்ச் பண்ணக்கூடிய அந்த கீவேர்டை சிம்பிளாக வந்து கொடுங்க. ஸோ நம்மளோட கீவேர்டு வந்து அதில் ஆப்டிமைஸ் ஆகிருக்கணும். ஸோ அந்த ஆல்பம் கவர் அப்படின்றது மெயின் கீவேர்ட். இது வந்து இந்த டைட்டில் ஆப்டிமைஸ் ஆகிருக்கு. அதனால் யாராவது சர்ச் பண்ணுறப்ப இந்த கிக்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிக்ஸை வந்து யாராவது ஒருத்தவங்க சர்ச் பண்ணி இதை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் ரெக்கமெண்டட் ஃபார் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டட் அப்படின்றது இந்த கிக்ஸுக்கு உள்ள அந்த டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க கலெக்ட் பண்ணி அவங்களோட கிக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிக்ஸ் ரெண்டுத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இங்கே ரெக்கமெண்டட் அப்படின்றது காட்டுது. ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப உங்களோட கிக்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகலாம். அதே கீவேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஸோ இந்த ரெக்கமெண்டட் அப்படின்றது டேக்ஸ் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் டேக்ஸ் வந்து கொடுக்கணும். டேக்ஸ் வந்து எக்ஸைட்டாக இப்போ நம்ம ஒரு கிக்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எந்த கிக்ஸ் வந்து டாப்பில் இருக்க பார்த்து அந்த கிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்கே போய்ட்டு டேக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டேக் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரிலேட்டட் டேக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேக்ஸ் எல்லாமே வந்து இவர் யூஸ் பண்ணுற டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் அப்படியே வந்து காப்பி பண்ணி உங்களோட சர்வீஸில் உங்களோட கிக்ஸில் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட கிக்ஸ் வந்து அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து லீட் எடுக்கவும் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சாலும் வந்து இந்த மாதிரி பேனர் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேனரை பார்த்து தான் வந்து கஸ்டமர் கிளிக் பண்ணுவாங்க. அதனால 2லேருந்து 3 பேனர் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது விசிட்டர்ஸுக்கு வந்து ரொம்ப ஐ கேச்சிங்காக இருந்தது அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு சேல் எடுக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த கிக்ஸ் வச்சு உங்களுக்கு காட்டினேன். இந்த மாதிரி நிறைய கிக்ஸ் வந்து இருக்குது. அவங்களோட கிக்ஸ்லாம் போய் பார்த்துட்டு எந்த மாதிரி பேனர் இருக்குது, எந்த மாதிரி பிளான் வேரியேஷன்லாம் வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் வந்து வேர்ட் ஃபைலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்பம் கவர் வந்து கேன்வாவில் கிரியேட் பண்ணலாம். நமக்கு எந்த ஒரு எடிட்டிங் ஸ்கில்ஸுமே தேவையில்லை, உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில் நாலேஜும் தேவையில்லை டிசைனிங்கில் பர்டிகுலராக. ஸோ இதில் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ண தெரிஞ்சால் போதும். அவங்க கொடுக்குற டீட்டெயிலை அதை காப்பி பண்ணி இங்கே உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. டெலிவரி கம்ப்ளீட்டட். ஸோ நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க லோகோ டிசைன்ஸ் வந்து கேன்வாவில் பண்ணி காட்டுங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஆல்பம் கவர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு கேன்வா அப்படின்றத கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். வரக்கூடிய ரிசல்ட்டில் வந்து சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ தான், எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது. ஃப்ரீயாக நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து எக்ஸைட்டாக டேஷ்போர்ட் இருக்கும். இதில் வந்து இங்கே சர்ச் அப்படின்ட்டு இருக்கும். இதில் ஆல்பம் கவர் அப்படின்றத கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வரக்கூடியது எல்லாமே வந்து ஆல்பம் கவர் டிசைன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியல, அதனால தான் வந்து நான் அந்த வீடியோவில் ஷோ பண்ணி காட்டுறேன். நம்ம சேனலில் எதுவுமே சீக்ரெட் இருக்காது, எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறது தான் வந்து நம்ம சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஆல்பம் கவர் டிசைன். இதில் வந்து நமக்கு ஒர்க் இருக்குமா அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ஒர்க் தான் இருக்கும். ஸோ நமக்கு அதிகமான ஒர்க்கே இருக்காது. இது எல்லாமே டெம்ப்ளேட் அப்படின்றனால ஜஸ்ட் நம்ம காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இதில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்து ப்ரொஃபஷனலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே ஃபைபர் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிளிக் பண்ணி காட்டுறவங்களுக்கு ஸோ பார்த்துக்கோங்க, இதை விட இது எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு நிறைய சேல் எடுக்குமா எடுக்காதா? சிம்பிளாக வந்து ஒரு டீப் வாட்டரில் மேலே டைட்டிலும் வந்து கீழே சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அவர் 700 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ இதே வந்து இதை பார்த்துக்கோங்க எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற நேமை வந்து இங்கே ஜஸ்ட் இப்படி காப்பி பண்ண வேண்டியதுதான். ஸோ எல்லாமே இதில் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கலனா கூட இங்கே வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ வந்து ப்ரொஃபஷனலாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்தளவு வந்து ப்ரொஃபஷனலாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து அவங்க கொடுக்குற நேம் வந்து இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனல் நேம் கொடுக்குறேன். ஸோ அந்த நேமில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து அந்த ஸ்பேஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லெட்டருக்கு நடுவில் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லா டூல்ஸுமே வந்து மேலேயே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. நான் வீடியோவில் கவர் பண்ணேன் அப்படின்னா லென்த்து தான் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சப்டைட்டில் கேட்குறாங்களோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அவங்க எந்த இமேஜ் கேட்டாங்க ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும், அந்த இமேஜ் வந்து இங்கே உள்ளே வந்துடும். ஸோ அவங்க என்ன இமேஜ் கொடுத்தாலும் வந்து இதில் நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ அவங்க என்ன இமேஜ் கொடுக்குறாங்களோ அதை வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கஸ்டம் இமேஜே கொடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளான ஒர்க்கு. இதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே டவுன்லோட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி அவங்க என்ன ஃபார்மெட்டில் கேட்குறாங்களோ டவுன்லோட் பண்ணி கொடுத்துக்கோங்க. PNG JPEGலாம் இருக்குது. 2 ஃபார்மெட்டில் எது கேட்குறாங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி தான் வந்து ஃபைவரில் இப்போதைக்கு இந்த கிக்ஸ் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதில் ஃபோட்டோஷாப் பயன்படுத்தி ரன் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னா ஃபோட்டோஷாப்லேயே வந்து நீங்கள் இதை பண்ணலாம். நிறைய டிசைன்ஸை உங்களோட கிரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பண்ணலாம். ஸோ எனக்கு ஃபோட்டோஷாப்பே தெரியாது அப்படின்றவங்க வந்து நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணிக்கோங்க. கேன்வாவில் உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதில் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த ப்ரோ டெம்ப்ளேட் எல்லாத்தையுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வா வந்து ஒரு நல்ல சோர்ஸ் இந்த ஆல்பம் கவர் டிசைனுக்கு. நிறைய கிரியேட்டிவான டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஆல்பம் கவர் டிசைனுக்கு. அதனால் நீங்கள் இதே வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. கேன்வாவில் என்ன ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் டைம் சேவ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவங்க கொடுக்குற நேமே காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம், ஃபுல்லாக வந்து இந்த நம்ம டிசைன் பண்ணல. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நமக்கு டென்ஷன் இல்லாமல் வந்து இந்த ஒர்க்கை பண்ணலாம். ஸோ எந்த டிசைன் வந்து மேக் பண்ணுறது, எந்த டிசைன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு டென்ஷன் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க அந்த டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேன்வாவில் நிறைய ப்ளஸ் இருக்குது, இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து கேன்வா. ஸோ கேன்வாவில் உங்களுக்கு ஆர்டர் வந்தோடனே கேன்வா வந்து பயன்படுத்தி ஒரு சேல் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்கு உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே போய்ட்டு சொல்லுங்கள். ஸோ சீக்கிரமாக சர்வீஸ் ஆரம்பித்து நீங்களே ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோவில் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்து செட் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைல் ஃபோன் ஆர் லேப்டாப் எதில் வேணால் பார்த்து இந்த மாதிரி ஏர்னிங் மெத்தடை கற்றுக்கலாம். ஸோ வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அகைன். பாய்.